மக்களுக்கு வணக்கம். உங்க எல்லாருக்குமே தெரியும். நேத்து தான் ஆக்டர் விஜய் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. அது தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சி அவர் எந்த ஃபார்மேட்லாம் ஃபாலோ பண்ணி அந்த கட்சிய ரெஜிஸ்டர் பண்ணாரு. இது எப்படி ஒரு கட்சியா ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. அந்த மக்கள் இயக்கத்த தான் இப்ப கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்றத அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இல்ல அதுக்குள்ள என்னெல்லாம் நமக்கு அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கு, இல்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324 மற்றும் உங்களுக்கு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல பிரிவு 29A இதன் அடிப்படையில ஒரு கட்சியை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, புதுசா ஒரு கட்சியை எப்படி பதிவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். அது அந்த கட்சிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அவங்களுக்கான சின்னம் ஒதுக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், கட்சியில பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தாக்கா அந்த சின்னம் ஒதுக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுயேட்சையா இருக்கும்போது சின்னம் ஒதுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அதனால எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு கட்சியும் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி அந்த கட்சியை பதிவு பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நியூஸ் பேப்பர்ஸில் சென்ட்ரல் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, ஸ்டேட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா தேசிய நாளிதழ் மற்றும் உள்ளூர் நாளிதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் 2 தேசிய நாளிதழ்லையும் 2 உள்ளூர் நாளிதழையும் நான் இந்த மாதிரி கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், அதை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆல்ரெடி நம்ம பப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயும் நம்ம கொடுக்கலாம். எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது இன்னும் ஈஸியர் வேயாக இருக்கும். இப்போது இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், கட்சிக்கு பேர் வச்சிட்டோம். கட்சிக்கு பேர் வச்சதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே நம்ம எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பணும். அது நம்மளுடைய லெட்டர் பேடில் இருக்கலாம், இல்லை லெட்டர் பேட் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கலாம். லெட்டர் பேடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டைப் பண்ணி அனுப்பணும். ஹேண்ட் ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவும் லெட்டர் பேடில் தான், பட் ஹேண்ட் ரிட்டனாக அனுப்பணும். இப்போ அப்படியும் இல்லை, நம்மளால் டைரெக்டாக போய் கொடுக்க முடியலை அப்படின்னா அதை போஸ்டல்லையும் நம்ம அனுப்பிடலாம். அது எலெக்ஷன் கமிஷனர் ரிசீவ் பண்ணிப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிடி ஒன்று எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் பேரில். அந்த டிடியை எடுத்ததுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு டாக்குமெண்ட் வைக்கணும். அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பைலா, என் கட்சியுடைய பைலா, என் கட்சி அதனுடைய ஒழுங்குமுறை என்ன, என் கட்சியினுடைய கொள்கை என்ன, அதனுடைய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10,000க்கு டிடி எடுத்து அதோட நம்மளுடைய பைலாவை நம்ம மென்ஷன் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சிக்கு மினிமம் 100 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 100 மெம்பர்ஸ் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும். 99 பேர் இருந்தால் கூட ஆரம்பிக்க முடியாதுங்க. மினிமம் 100 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும். அந்த கட்சியில் இணையறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசார அவங்க ஜாயின் பண்ணணும். அப்புறமா தலைவர் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருக்க போகிறேன், இல்லை நான் தான் பொதுச் செயலாளராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரமாண பத்திரம் சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட. அந்த பிரமாண பத்திரம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. அப்புறமா இந்த 100 பேர் ஜாயின் பண்ணணும், 100 பேர் இருக்கணும் நம்ம கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? அந்த 100 பேர் வேற எந்த கட்சியிலையுமே உறுப்பினராக கூட, அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது. அப்படி அவங்க அடிப்படை உறுப்பினராக இருந்தால் அதில் யார் யாரெல்லாம் அடிப்படை உறுப்பினராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் செல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் 18 வயசை நிச்சயமாக பூர்த்தி செஞ்சுருக்கணும். அந்த 18 வயசை பூர்த்தி செஞ்சுருந்தால் தான் அவங்கள உறுப்பினராகவே எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், இல்லை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், கட்சியினுடைய உயர் பதவியில் இருக்கிறவரோ இல்லை கட்சியை ஆரம்பித்தவரோ, இப்போ நிறைய கட்சியில் கட்சி பாகுபாடு மாதிரி தலைவர் சில பேர் இருக்காங்க பெரிய பதவியில், பொதுச் செயலாளர் சில பேர் இருக்காங்க பெரிய பதவியில், ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அந்த கட்சியில் பெரிய பதவி எதுவோ, அந்த கட்சியை ஆரம்பித்த நபர் யாரோ அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அதாவது சொத்து வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். இப்போ இந்த சொத்து வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிருமா அப்படின்னோம்னாக்கா இல்லை. ஏன்னா அவருக்கும் கொடுக்கணும், அவருடைய ஃபேமிலி மெம்பருக்கும் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய கிரிமினல் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அவங்க மேல எஃப்ஐஆர் இல்ல. அவங்க மேல வந்துட்டு எந்த ஒரு கேஸஸுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கணும். இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு கட்சிய வந்துட்டு உருவாக்க முடியும். இதையெல்லாம் குடுத்து தான் நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களும் வந்துட்டு கட்சிய வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இன்னும் அதிகமா இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி எலக்ஷன் கமிஷனால அப்படின்னு சொல்லிட்டு நெறையா இருக்கு. இன்னும் எலக்ஷன் நெருங்க நெருங்க எதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்றத வந்துட்டு உங்க எல்லாருக்குமே சொல்றேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை எல்லாம் வச்சு தான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 324 மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A கீழ வரக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி. வணக்கம்.